வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றின் முதன்மை மதிப்புகளை காண்க. சைன் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ், சீக்கண்ட் இன்வர்ஸ் இதோடைய முதன்மை மதிப்புகளை நம்ம பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சைன் இன்வர்ஸ் எக்ஸாக இருந்தாலும் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸாக இருந்தாலும் அதோடைய முதன்மை மதிப்பு -π/2 + π/2 வரைக்கும் வரும். பாருங்க, இது வந்து என்ன இடைவேளை? மூடிய இடைவேளை, அதாவது க்ளோஸ் பிராக்கெட், க்ளோஸ் இன்டர்வல். அப்போ -π/2 வரும், +π/2 வரும், அதுக்கு இடைப்பட்ட எல்லாமே வரும். அதுக்கடுத்து பாருங்க, காஸ் இன்வர்ஸாக இருந்தாலும் சீக்கன் இன்வர்ஸாக இருந்தாலும் அதனுடைய முதன்மை மதிப்பு 0லேருந்து π வரைக்கும் வரும். இதுவும் என்னதான்? க்ளோஸ் இன்டர்வல் தான். என்னது? மூடிய இடைவெளி. 0வும் வரும், பையும் வரும், அதுக்கு இடைப்பட்டது வரும். அதுக்கடுத்து பாருங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் -π/2 + π/2. பாருங்க, இது என்னது? இது வந்து திறந்த இடைவெளி, ஓப்பன் பிராக்கெட்ஸ். அப்போ இந்த இடத்துல -π/2 வராது, +π/2 வராது, அதுக்கு இடைப்பட்ட எல்லாமே வரும். அதுக்கடுத்து பாருங்க, காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதனுடைய முதல் மதிப்பு 0லேருந்து π வரைக்கும் இருக்கும். 0வும் வராது, π வராது, அதுக்கு இடைப்பட்டது. ஏன்னா இது வந்து என்ன இடைவேளை? திறந்த இடைவேளை. சரியா? இதை பயன்படுத்தி தான் இந்த கணக்கை பார்க்க போகிறோம். பாங்க, முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 இதனுடைய முதல் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? y = சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 என்க என நம்மளாக தான் எடுத்திருக்கோம். சரியா? இப்போ பாருங்க, சைன் இன்வர்ஸை இடது பக்கம் கொண்டு வந்தால் சைனாக மாறிடும். அப்போ சைன் y = -1/2. இப்போ பாருங்க, சைன் y மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைனில் 1/2 எங்கே வரும் அதை நம்ம பார்க்கணும். பாருங்க, சைனில் 1/2 30 டிகிரிக்கு வருது. 30 டிகிரினா π/6. 30 டிகிரினா π/6, அதாவது சைன் π/6 இப்படி தான் எழுதணும். மைனஸ் அப்படியே எழுதிட்டு 1/2னா சைன் π/6ன்னு அர்த்தம், சைன் 30 டிகிரின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, சைன் y = இந்த மைனஸ் இருக்குல்லையா, இதை நம்ம உள்ளே கொண்டு போகலாம். சைனு, அதுக்கு அடுத்தது டேனு, அதோட தலைகிலையும் உள்ளே கொண்டு போகலாம். இங்கே சைன் தானே இருக்குது, அப்போ உள்ளே கொண்டு போயிடலாம். பாருங்கள், மைனஸ் உள்ளே கொண்டு போக போகிறோம். -π/6. இந்த இடத்துல பாருங்கள், சைன் விகிதம் சமமாக இருக்குது, அப்போ கோணம் சமம். அப்போ y = -π/6. இந்த -π/6 கண்டிப்பாக எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும்? -π/2லேருந்து +π/2க்குள்ளே இருக்கும். இதை கண்டிப்பாக எழுதணும். சரியா? therefore சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 முதன்மை மதிப்பு என்ன? முதன்மை மதிப்பு -π/6 ஆகும். கீழே எழுதுறேன், இந்த இடத்துல -π/6 ஆகும். சரியா? முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது என்ன இருக்கு பாருங்க. கொடுத்த tan இன்வர்ஸ் ஆஃப் -1 கொடுத்துருக்காங்க, அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். y = tan இன்வர்ஸ் ஆஃப் -1 என்க நம்மளா தான் எடுத்துக்கிறோம். சரியா? இந்த tan இன்வர்ஸை இடது பக்கம் கொண்டு வாங்க, டேனாக மாறிடும். அப்போ tan y = -1. இப்போ பாருங்க, tan y = மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 1 வந்து டேனில் எத்தனை டிகிரிக்கு வரும்? பாருங்க, டேனில் 1 வந்து 45 டிகிரி. 45 டிகிரினா π/4, அதாவது tan π/4. 45 டிகிரி எவ்வளவு? π/4. பையன் எவ்வளவு? 180. 180 4 கொண்டு வகுத்து பாருங்க, 45 வந்துடும். மைனஸ் அப்படியே போட்டோம். 1க்கு பதிலாக என்ன மாற்றிக்கிட்டோம்? tan π/4 நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ பாருங்க, tan y = tan தானே இருக்குது, மைனஸ் நம்ம தாராளமாக உள்ளே கொண்டு போகலாம். அப்போ பாருங்க, tan ஆஃப் -π/4 எது சமமாக இருக்குது? விகிதம் சமமாக இருக்குது, அப்போ கோணம் சமம். therefore y = -π/4. இந்த -π/4 டேனில் முதன்மை மதிப்பு எதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும்? -π/2க்கும் +π/2க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். எந்த இடைவேளை? திறந்த இடைவேளை. இந்த பிராக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த பிராக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ பாருங்க, therefore tan இன்வர்ஸ் ஆஃப் -1 என்ன மதிப்பு? முதன்மை மதிப்பு என்ன?
மைனஸ் π/4 ஆகும். மைனஸ் π/4 ஆகும். சரியா? அடுத்தது நம்ம 3வது ஸ்டார்ட் பண்ணலாமா? 3வது இங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் பாருங்க. 3வது இது என்ன இருக்கு பாருங்க, கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு இருக்கா? அதை y ஈக்குவல் டு கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கொசிகண்ட் இன்வர்ஸ்க்கு வந்து கொசிகண்டா மாறுமா? அப்போ கொசிகண்ட் y ஈக்குவல் டு வெறும் 2 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்க, இங்க பகுதியில் 1, இங்கேயும் பகுதியில் 1 தான். இப்போ என்ன செய்ய போறோம்? தலைகீழாக மாற்ற போறோம். தலைகீழாக மாற்ற ரெசிப்ரோக்கல் எடுக்க போறோம். இப்போ இது தலைகீழ மாற்றினா 1 கொசிகண்ட் ஒய்ன்னு மாறும். இதை தலைகீழ மாற்றினா 1/2. ஏன் அப்படின்னா நம்ம சைன் காசுக்கு மாற்றிட்டா ஈஸியாக இருக்கும். அதுக்காக 1 கொசிகண்ட் அப்படின்னா அது என்னது? சைன். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 1/2. நம்ம இப்போ ஈஸியாக இது பண்ணிடலாம் பாருங்க. சைன் ஒய் ஈக்குவல் டு 1/2 சைனில் எங்கே வரும் பார்க்கலாமா? அந்த அட்டவணையை பாருங்க. 1/2 சைனில் 30 டிகிரிக்கு வருது. சரியா? அப்போ 30 டிகிரினா π/6. அப்போ இந்த இடத்துல 1/2க்கு பதிலாக என்ன எழுதலாம்? சைன் π/6ன்னு எழுதலாம். விகிதம் சமமாக இருக்குது, அப்போ கோணம் சமம். தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு π/6. இது கண்டிப்பாக பிலாங்ஸ் டு எதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும்? மைனஸ் π/2க்கும் ப்ளஸ் π/2க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். என்ன பிராக்கெட்? க்ளோஸ் பிராக்கெட். சரியா? தேர்ஃபோர் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன் முதன்மை மதிப்பு எவ்வளவு? π/6. π/6 ஆகும். சரியா? அடுத்தது பாருங்க, நம்ம எதை ஆரம்பிக்க போறோம்? 4வது இது ஆரம்பிக்கலாமா? 4வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2. சரியா? இப்போ பாருங்க, சீக்கண்ட் இன்வர்ஸ் இங்கே வந்தால் சீக்கண்டாக மாறுமா? அப்போ சீக்கண்ட் ஒய் ஈக்குவல் டு -√2. இதுக்கு கீழே எதுமேலாம் 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ தலைகீழ மாற்ற போகிறோம். இது தலைகீழ மாற்றினா என்ன வரும்? 1 சீக்கண்ட் ஒய் ஈக்குவல் டு -1/√2. சரியா? இப்போ பாருங்க, 1 சீக்கண்ட்னா காஸ் இல்லையா? அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு -1/√2. இப்போ பாருங்க, காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 1/√2 எங்கே வரும்? காசில் பாருங்க, காசில் 1/√2 45 டிகிரி. 45 டிகிரினா π/4. π/4 அதாவது காஸ் π/4. இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, மைனஸ் வந்திருக்கு. மைனஸை உள்ளே கொண்டு போக முடியாது. சைன் வந்தாலும் சரி, அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் வந்தாலும் சரி, டேன் வந்தாலும் சரி, அதோட ரெசிப்ரோக்கல் காட் வந்தாலும் சரி உள்ளே கொண்டு போயிடலாம். ஆனால் காசோ சீக்கண்டோ வந்தால் இதை உள்ளே கொண்டு போக முடியாது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, காஸ் ஒய் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. ஃபார்முலா அதாவது மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா இதை நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டான்னு மாற்றணும். இந்த மாதிரி மாற்றணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அப்போ காஸ் பை மைனஸ் இங்கே தீட்டாக்குள்ள என்ன இருக்குது? π/4 இருக்குது. π/4 இருக்குது. இப்போ பாருங்க, எது சமமாக இருக்குது? நமக்கு விகிதம் சமமாக இருக்குது. காஸ் சமமாக இருக்குது. அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன வந்துடும்? π மைனஸ் π/4ன்னு வந்துடும். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கு எடுத்துடலாமா? ஒய் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கு எடுங்க. 1 4 4 குறுக்கு பெருக்குங்க. பையையும் 4ஐயும் பெருக்குனா 4 பை, 1ஐயும் பையையும் பெருக்குனா 1 பை. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 பையில் 1 பையை கழிச்சோம்னா 3 π/4. இது கண்டிப்பாக எதுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். நமக்கு வந்திருக்கிறது காசுனா கண்டிப்பாக 0லேருந்து பைக்குள்ளே இருக்கணும். 0லேருந்து பைக்குள்ளே என்ன பிராக்கெட்ஸ்? க்ளோஸ் பிராக்கெட்ஸ். சரியா? இப்போ பாருங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். π/4 அப்படின்னா 45 டிகிரி. 45 × 3 135. கண்டிப்பாக இந்த 0க்கு 180க்கு நடுவில் தான் இருக்குது. தேர்ஃபோர் எதோட முதன்மை மதிப்பு? சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 என்ன மதிப்பு? முதன்மை மதிப்பு. என்ன முதன்மை மதிப்பு? 3 π/4 ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.